சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து தொடர்பான தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. சட்டப்பேரவையில் சீதாராம் யெச்சூரி, ரத்தன் டாடா உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டுவர முடிவு. இன்று துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் திட்டம். தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னெச்சரிக்கை பணிகளை செய்ய பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். பெஞ்சல் புயலால் பாதித்த கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு. நிவாரணம் தேவையில்லை, நிரந்தர தீர்வு வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். திருமாவளவனின் கையில் விசிக இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற ஆனந்த் டெல்டுங்கே ஒரு நகர்ப்புற நக்சல் என்றும் குற்றச்சாட்டு. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா, இல்லை துணை பொதுச் செயலர் அவர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில் துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்கு. தெளிவு. ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார் என அண்ணாமலைக்கு திருமாவளவன் விளக்கம். ஆனந்த் டெல்டும்டேவுக்கு தீவிரவாத முத்திரை குத்துவது அநாகரிகமான அரசியல் என்றும் பதிலடி. அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறாரு. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். அவர் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பதனால்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடன்பிறப்பு ஒருவர் தலைமறைவாகி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தின் பெயரில் அவரை பிடித்து சென்றது NIA துறை, அவ்வளவுதான். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற கொப்பரை கொண்டு செல்லும் மலைப்பாதை வழுவழுப்பாக உள்ளது. ஆய்வுக்குழுவினர் தகவலால் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என கேள்வி. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதை விரும்பாததாலேயே விஸ்வகர்மா திட்டம் கொண்டுவரப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் மனநலம் குன்றிய மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் குழு. விமானத்தில் தப்பிய அதிபர் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல். சிரியா விவகாரத்தில் கூட்டாளிகளோடு இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் என அதிபர் பைடன் பேட்டி. இதில் தலையிடக்கூடாது என டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தல். சர்வதேச செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 11வது சுற்று ஆட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் வெற்றி. 6-5 என்ற கணக்கில் முன்னிலை பெற்று சாம்பியன் பட்டத்தை நெருங்குகிறார். அடிலைட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெறுவதில் மேலும் நெருக்கடி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.